தேமுதிகவோட அந்த முடிவில் ரொம்ப இழுத்தடித்து கொண்டே செல்வது, நாங்கள் இன்னும் சில நாட்களில் முடிவெடுப்போம், இன்னும் ஓரிரு வாரங்களில் முடிவெடுப்போம். ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கடந்த வாரம் அறிவிப்பதாக அறிவித்தார்கள். அப்பவும் அதை அறிவிக்கலை. தொடர்ந்து இந்த பேரத்தை அவர்கள் இழுத்தடித்திருப்பதற்கு என்ன காரணம்? நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே போயிட்டா நம்ம அங்கே போய் கூடுதல் சீட்டு கேட்டுக்கலாம், இல்லைனா ஏடிஎம்கே கூட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அது உண்மையாக நினைக்கிறீங்க? கட்டாயமா ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கு உண்டான சிறந்த வாய்ப்பை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா, எல்லாருமே வந்து அவங்களுடைய எவ்ரி ஒன் இஸ் மேட் ஆஃப் தேர் ஓன் டெசிஷன்ஸ். அப்ப அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, அந்த முடிவு வந்து இந்த மாதிரி கடைசி வரைக்கும் தள்ளி போடுறது நீங்க சொல்ற மாதிரி ஆபத்தாவும் முடியலாம், இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஜாக்பாட்டாவும் மாறலாம். அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இந்த மாதிரி அவங்க முடிவெடுக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 2 வாய்ப்பு, டிஎம்கே இல்லைன்னா வந்து விஜய் அவர்கள். இன்னைக்கு தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 3 வாய்ப்புகள் இருக்கு. திமுகவும் வாய்ப்பா இருக்கு, என்டிஏவும் வாய்ப்பா இருக்கு, விஜய் அவர்களும் வாய்ப்பா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி நீ தனியாலாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க, தனியாலாம் நிக்க மாட்டாங்கன்னு. இன்னைக்கு தனியா நின்று போட்டி போடுறதுக்கு வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரே கட்சி, நாம் தமிழர் கட்சி எப்பயுமே தொடர்ந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அந்த தைரியம் அவங்களுக்கு தான் இருக்கு. 2வது, இன்னைக்கு காங்கிரஸ் சப்போஸ் தாவேகா கூட போகலன்னா தாவேகாவும் தனியா நின்று போட்டி போடுவாங்க. மீதி எந்த கட்சியும் இன்னைக்கு தனியா நின்று போட்டி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இன்னைக்கு பிரேமலதா அம்மையார் அவர்களுக்கு இந்த 3 வாய்ப்பு இருக்குது. அவங்க இன்னொருத்தர் சுதீஷ் வந்து அவர் பேசும்போதே என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆசை என்னன்னா பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் துணை முதலமைச்சரா ஒரு பதவி ஏற்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ அதுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலும் வாய்ப்பு கிடையாது, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலும் அதுல வாய்ப்பு கிடையாது. அப்ப அதுக்கு ஒரே கூட்டணிக்கு வாய்ப்பு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி இருக்கிறது ஒரே ஒருத்தர் விஜய் அவர்கள் மட்டும்தான். அப்ப தேமுதிக வந்து விஜய் அவர்கள் கூட போனாதான் இதுக்கு இந்த ஆசைக்கு ஒரு அடித்தளம் அமைக்க முடியும். முடிவை எடுக்கிறதுக்கு காங்கிரஸ் முடிவை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோன்னு தான் நான் பாக்கிறேன். காங்கிரஸ் வந்து இன்னைக்கு முடிவு எடுத்து நாங்க விஜயகாந்த் கூட போறேன்னு சொன்னாங்க, விஜய் அவர்கள் கூட போறாங்கன்னு சொன்னாங்கன்னா மேபி ஜெயலலிதா அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய முடிவு துரிதமா எடுக்கப்படலாம். இன்னொன்னு, அவங்க கேட்கக்கூடிய சீட்டினுடைய எண்ணிக்கை திமுக கூட்டணிக்கு போகும்போது அவங்க கேட்கிற மாதிரி இரட்டை இலக்கு நம்பர் கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் கடந்த 4.25 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகத்து மேல விழுகிற அத்தனை அடிக்கும் வந்து முட்டு கொடுத்து கேடயமா இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் அவர் ஐயா வைகோ அவர்களும் இருக்கும்போது அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதுக்கெல்லாம் நான் சப்ப கட்டுக்கிட்டு 4.25 வருஷமா நாங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீங்க இந்த அமைதி படை படத்துல பாப்பீங்க இல்லையா, சண்டை வரும் இல்லையா, என்னப்பா புதுசா வந்தாலும் நீ அதுக்குள்ள வர, நான் எத்தனை வருஷமா இருக்கிறேன்னு. அப்ப அந்த மாதிரி பிரச்சனை வந்து இங்க யாரும் கூட்டணி கட்சிகளுக்காக வந்து விட மாட்டாங்க அம்மையார் பிரேமலதா அவர்களுக்கு. ஏன்னா அப்ப அவங்க போகும்போது அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்கும் போது கம்யூனிஸ்டுகள் 15 கேட்பாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 25 கேட்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்க நினைக்கிறது. அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே இன்னைக்கு என்டிஏவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே அவங்க ஆட்களையே விட்டு அனுப்பிச்சு பேசியிருக்காரு. ஒரு எம்பி சீட்டு வந்து கேரண்டியா 2026 தரோன்னு சொல்லி ஏற்கனவே பிராமிஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இதுவரைக்கும் தேமுதிக சட்டமன்ற தேர்தலையோ பாராளுமன்ற தேர்தலையோ திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒருபோதும் கூட்டணி அமைச்சது கிடையாது. அப்ப இன்னைக்கு வந்து விஜயகாந்த் ஐயா இல்லாத நேரத்துல இந்த ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த கட்சிக்காரங்க அந்த முடிவை எப்படி பார்ப்பாங்க? அப்போ ஒரு கட்சி தொண்டரா இருந்து தேமுதிகவுடைய தொண்டர்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அம்மையார் பிரேமலதா அவர்கள் ஒன்னா என்டிஏ கூட்டணிக்கு போகணும், இல்லன்னா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போகணும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு போகணும். நந்தகுமார் சார்